எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், ஒளிரும் சுடர்களாய் இருப்பீர்கள். இறைவனின் அன்பு பிள்ளைகளே, நண்பர்களே, இன்று ஆண்டின் பொது காலம் 8ஆம் ஞாயிறில் தாய் திரு அவையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு கொடுக்கும் ஒரு மைய சிந்தனை, கனிந்த உள்ளமும் கனிந்த பார்வையும் கொண்டு வாழ்வோம் என்ற சிந்தனையை மையமாக தருகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஆசிரியர் இறைவன் படைத்த படைப்புகள் எல்லாம் எப்படி கனிந்த உள்ளமும் கனிந்த பார்வையும் கொண்டிருக்கிறது, குயவன் செய்த செயலை சூளை காண்பிக்கின்றது, மனிதரின் செயலை உரையாடல் பரிசோதிக்கின்றது, கனியை மரத்தினை காண்பிக்கின்றது, சொல் மனிதரின் உள்ளத்தை காண்பிக்கின்றது. நம்மளுடைய இறைவனின் படைப்பில் நம்மளுடைய சொல்லும் நம்மளுடைய செயலும் எப்படி கனிந்த உள்ளம் கொண்டவர்களாக, கனிந்த பார்வை கொண்டவர்களாக இருக்கிறது என்பதை விளக்கமாக கொடுக்கிறது. அதே போல் இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் பார்வை இல்லாதவர் எப்படி கனிந்த உள்ளமும் கனிந்த பார்வையும் கொண்டவராக இருக்கிறார். ஒருவர் தன்னிடம் இருக்கக்கூடிய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுக்காமல் எப்படி பிறரை கனிந்த உள்ளமும் கனிந்த பார்வையும் உடையவராக இருக்கிறார் என்பதை தான் இறைவன் நமக்கு இன்றைய செய்தியில் கூறுகின்றார். இன்றைய நாளில் நல்லவர் என்றால் இறைவனோடு இணைந்திருக்கிறவர் என்பதுதான் பொருள். அதற்கு லூக்கா நற்செய்தி 18:19 நமக்கு விளக்கமாக கூறுகின்றது. ஒருவர் எவர் கடவுளோடு இணைந்திருக்கிறாரோ அவர்தான் நல்லவர் என்று கூறுகிறது. அதே போல் இன்றைய நாளில் நாமும் இந்த பார்வை தெரியாதவர் போல கண்களை கட்டி இருக்கின்றோமா, அல்லது நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுக்காமல் நான் கனிந்த உள்ளமும் வேண்டாம், கனிந்த பார்வையும் வேண்டாம், இறைவனும் வேண்டாம் என்ற மைய சிந்தனையில் நாம் இன்றைய காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் கனிந்த உள்ளமும் கனிந்த பார்வையும் வேண்டும் என்று இறைவனை நோக்கி மன்றாடியவர்களாக, எந்த கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறதோ அது அவிழ்க்கப்படவும், எந்த துரும்பு எடுக்கப்படாமல் இருக்கிறதோ அதை எடுக்கப்படவே இன்றைய நாளில் இறைவனோடு சேர்ந்து சிந்தி